அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு, யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரும் டிசம்பர் 25க்கு பிறகு பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க காத்திருக்குது. இதை யார் தடுக்க நினைச்சாலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான விஷயங்களை யாருனாலையும் தடுக்க முடியாது. இது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற வரம். இந்த வரத்தை தடுக்க யாராலும் முடியாது. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக் காக்கும் ஈசனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. கன்னி ராசிக்கார நேயர்களே, அன்பான பேச்சால எல்லாத்தையும் கவரக்கூடிய பொதுவான குணமுடைய தங்க நேயர்களே, நீங்கள் இந்த நாள் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகளையும் இன்னல்களையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இன்னும் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் பிரச்சனைக்கு எல்லாமே வரக்கூடிய காலகட்டத்தில் முடிவு கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, வரும் டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க காத்திருக்குதுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் கன்னி ராசிக்காரங்க அனுபவித்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதை எண்ணிக்கையால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க. பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாதாங்க இருக்கும். நீங்கள் என்னதான் நல்லது நினச்சாலும் ஆனால் அது நடக்கிறது என்னமோ அது கெடுதல் தான் வந்து முடியும். நீங்களும் என்னதான் வேலைக்கு போய் சம்பாரித்து வீட்டுக்கு கொடுத்தாலும் வீட்டில் இருக்கிற யாரும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் பெத்த அப்பா அம்மா கூட உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் சம்பாரித்து கொண்டாந்து கொடுக்குற காசு என்ன எங்களுக்கே பத்தமானிங்குது, உனக்கு வேற திருமணம் ஆயிடுச்சு, உன் மனைவி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பணம் பத்துமா அப்படின்னு உங்களை ஏளனமாக பேசி சிரிப்பாங்க. உங்கள் மனைவி பணம் பத்தலை, நீங்கள் சரியில்லை, உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு என் வாழ்க்கையே வீணாக போச்சு, அந்த மாதிரி உங்களை ஏளனமாக பேசி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. குழந்தைங்களும் தாய் பேச கேட்டு அவங்களும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. என்னடா பண்ணுறது, பணம் இல்லையே, காசு இல்லையே, நம்ம அன்பு காட்டுறோம், அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது, நாமளும் தான் வேலைக்கு போகிறோம், நாமளும் தான் சம்பாதிக்கிறோம், ஏன் யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம குடும்பமும் மதிக்கலை, நம்ம குடும்பம் மதிக்காததை பார்த்துட்டு நம்ம உறவினர்கள் கூட நம்மளை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணுமா? இறைவா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறேனா? எதுவுமே இது எனக்கு மனசார நான் பண்ணதே இல்லையே. என் குடும்பத்துக்காகவும் இந்த ஊருக்காகவும் தோழன் தோழிக்காகவும் மற்றவங்களுக்காகவும் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு தானே வாழ்ந்துட்டுருக்கேன். அப்புறம் ஏன் எனக்கு இந்த இன்னல்களை நீங்கள் தரீங்க? இந்த இன்னல்களிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்லைனா என்னோடய வாழ்க்கையை முழுமையாக முடிச்சிருங்க. எனக்கு சத்தியமாக வாழறதுக்கு பிடிக்கவே இல்லை. நான் இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிறதுக்கு எனக்கு மனதைரியம் இல்லை. இது நாள் வரைக்கும் தாங்கினதே பெரிய விஷயம். சரி, நம்ம குடும்பத்தில் தான் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, நம்ம வேலைக்கு போகிற இடத்துலையாவது நிம்மதி இருக்குமான்னு பணி போகிற இடத்துல நல்லா பேசலான்னு பார்த்தா அங்கே இருக்கிற சக ஊழியர்களும் ஏ போடா போடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக இழிவுபடுத்துகிறாங்க. என்னதான் அவங்களால முடியாத அன்னைக்கு நம்ம வேலை செஞ்சாலும் அவங்களுடைய வேலையை நம்ம சேர்த்து செஞ்சாலும் உங்கள் மனசை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்கள் முதலாளி முதற்கொண்டு, நீ மாதம் ஆனால் சம்பளம் வாங்க மட்டும் வந்துடுறப்பா, ஆனால் வேலையில் கருத்தே இல்லை, சம்பளத்துக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு உங்களை ஏவனமாக இழிவாக கேவலமாக அனைவரும் முன்னாடியும் இழிவுபடுத்துவாங்க. என்னடா பண்ணுறது, வயிற்று பொழப்புக்கு வந்தோம், நமக்கு தான் குடும்பமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு, இனியே நம்ம உயிரோடு இருக்கணும், போயிடலாமா ஒரேடியாக இறைவனிடமே, அந்த மாதிரி முடிவெடுப்பீங்க. தயவு செஞ்சு அப்படி ஒரு முடிவை எடுத்துடாதீங்க. முருகர் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் டிசம்பர் 25க்கு பிறகு பலவிதமான மாற்றங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வர போகிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்கணும்? வாழ்க்கைனா பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும். எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்காக இறப்பு தான் முடிவுன்னு பார்த்தா இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் வாழவே முடியாது. எல்லாருக்கும் இறப்பு தான் முடிவாக போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடும் வாழணுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். என்னாலுமே மனிதர்களோட வாழ்க்கையில் தினமே மகிழ்ச்சி பொங்கி வழியாதுங்க. சில காலகட்டத்தில் துன்பம் இருந்தாலும் நம்மை காக்கும் இறைவன் நம்மளை நல்லவங்களை தாங்க சோதிச்சு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அது உண்மைதாங்க. அது மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும். கன்னி ராசிக்கார நல்ல உள்ளங்களே, உங்கள் வாழ்க்கையில் பலவிதமானங்களும் அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் நடக்குதுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
வரும் டிசம்பர் 25க்கு பிறகு நடக்கக்கூடிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்து நீங்கள் வியக்க போகிறீங்க. உங்களை பிரிந்து சென்ற உங்கள் காதல் மனைவி உங்கள் கைகோர்க்க போகிறாங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்கள் அன்பை புரிந்து கொண்டு அப்பா அப்பா என்று பாசமழை பொழிய போகிறாங்க. உங்கள் தாய் தந்தை உங்கள் மீது மகனே உன்னை பெற்றதற்கு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு உங்களை பெருமையாக பேச போகிறாங்க. சொந்தக்காரர்கள் அனைவரும் உங்களை நீதான் என்னுடைய பிறவா சகோதரன் என கூறி நீதான் என் சித்தப்பா என் சித்தி என்று உங்கள் மனைவியையும் உங்கள் குடும்பத்தையும் உற்றார் உறவினர்கள் பெருமையாக பேசுவார்கள். நீங்கள் பணி செய்யும் இடத்தில் சக ஊழியர்கள் நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன் தோழா, என்னை மன்னித்து விடு, நீ எனக்காக பணியை செய்து கொடுத்திருக்கிறாய், இருந்தாலும் நான் உன்னை ஏளனமாக பேசியிருக்கிறேன், மன்னிச்சிரு அப்படின்னு சக ஊழியர்களும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. முதலாளி தெரியாமல் பண்ணிட்டப்பா, அன்னைக்கு என்னமோ ஒரு கோவத்தில் இருந்த, அதனால உன்னை தெரியாமல் திட்டிட்டேன், நீ சம்பளத்தை விட அதிகமாக வேலை செய்கிற, உனக்கு இனிவரும் காலகட்டத்தில் மேல் பதவி உயர்வு கண்டிப்பாக நான் போட போகிறேன், உன்னோட வேலைக்கேற்ற சம்பளத்தை தரப்போகிறேன், நான் மனசார உன்னால தான் எனக்கு நல்ல மனசே வந்திருக்குது, நல்லா இருப்ப நீ அப்படிங்கிற மாதிரி உங்களோட முதலாளியே உங்களை பாராட்டுவாருங்க. ஆமாங்க, நம்ம முருகர் தாங்க எல்லாத்தையும் மாற்றினாரு. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் ஈசனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளும் கவலைகளும் குழப்பங்களும் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக அனுபவித்த சிக்கல்களும் தீரக்கூடிய காலகட்டம் வரும் டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இதை யாராலும் தடுக்க முடியாது, தடுக்க உரிமையும் கிடையாது. முருகன் கொடுத்த வரம். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் ஈசனே போற்றி. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளை மென்மேலும் அதிகரிக்க ஒரு சிறு பரிகாரத்தை நீங்கள் தினமும் வீட்டில் செய்யணும். பரிகாரம் மிகவும் எளிமையானது தாங்க. விருப்பம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா இந்த பரிகாரத்தை தவிர்த்துருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை எண்ணி ஓம் என் தாயே போற்றி, ஓம் என் தாயே போற்றி, ஓம் என் தாயே போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, என்னை படைத்த ஈசனே போற்றி, என்னை படைத்த ஈசனே போற்றி என நான் ஓதிய அந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள் இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தையோ முருகரையோ ஈஸ்வரரையோ ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுதினமும் செய்யும் காரியங்கள் வெற்றியில் முடியும். எல்லாம் நன்மையே நடக்கும். நீங்கள் பொறுமையுடன் கவலைப்படாமல் இருங்கள். வாழ்க்கை என்றால் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் பொறுப்பாகவும் வாழ்ந்தால் மட்டுமே வாழ்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையை யார் கெடுக்க நினைத்தாலும் கண்டிப்பாக கெடுக்கவே முடியாது. கடவுள் உங்களுடன் ஒவ்வொரு தினமும் உங்களுடன் துணை இருப்பார். நீங்கள் பொறுமையுடனும் பொறுப்பாகவும் வாழுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வரும் டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகுதுங்க. ஆமாங்க, டிசம்பர் 25க்கு பிறகு உங்களை பிரிந்து சென்ற காதல் மனைவி உங்கள் கைகோர்க்க போகிறாங்க. உங்கள் குழந்தைங்களோட கல்வி மென்மேலும் உயரப்போகுது. நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கினீங்கன்னா இந்த தொழிலில் லாபம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. உங்கள் தோழன் தோழிகள் உங்களுடன் அன்பாக பழகுவார்கள். இன்னும் பலவிதமான சுவாரஸ்யங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. எல்லாம் நன்மைக்கே. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் ஈசனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.